எந்த ஆத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் குறித்து அனிதா ராதாகிருஷ்ணன் ஒருமையில் பேசினாரோ அதே ஆத்தூர் தொகுதியில் வைத்து போலீசார் அவரை கைது செய்தனர். அவரது ஆதரவாளர்கள் தற்போது எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். எஸ்பி அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடைபெற்றுமா அல்லது நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளாரா என்று இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா சாலமன். ராஜா சாலமன், அடுத்த நடவடிக்கை என்ன? இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அதாவது இங்க தூத்துக்குடியில இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டு தூத்துக்குடி எஸ்பி ஆபீஸுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். இப்பொழுது அவரது ஆதரவாளர்கள், கட்சியினர், அதாவது தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் இங்க எஸ்பி ஆபீஸ்ல இருக்கிறாங்க. அங்க போலீஸ், காவல்துறையினர் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதாக தெரிவிக்கின்றனர். மேலும் முன்னாள் அரசு வழக்கறிஞர் மோகன்தாஸ் அந்த இடத்துல இருக்கிறாரு. அவரும் சேர்ந்து கொண்டு சட்டப்படியான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருகிறோம், ஆனால் நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் கூறி வருகிறார்கள். இப்பொழுது திமுக கட்சியினர் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஆதரவாளர்கள் இங்கே குவிந்து இருக்கின்றனர். இப்பொழுது 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக குவிந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உள்ளே யாரையும் அனுமதிக்கவில்லை. அவரை பார்ப்பதற்கு கூட உள்ளே அனுமதிக்காமல் வாசல்லேயே நிப்பாட்டியுள்ளனர். அனைவரும் வெளியிலே வாசலிலே நின்று கொண்டு அவரை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்பதாக கூறுகின்றனர். வழக்கறிஞர்கள் கூட சந்திக்கிறதுக்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. இப்பொழுது இது பரபரப்பான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது.